நடிகரும் ஓவியருமான மறைந்த வீரசந்தானத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திருமாவளவன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்திலும் விடுதலை புலிகளை துணிச்சலாக ஆதரித்தவர். தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்கிற அளவுக்கு மிக துணிவாக கருத்துக்களை சொன்னவர். இந்திய அரசின் தமிழர் விரோத போக்குகளை கடுமையாக சாடியவர். ராஜீவ் கொலை வழக்கில் இன்றும் சிறைப்பட்டிருக்கிற அனைவரையும், பேரறிவாளன் உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடியவர். தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்த போது அதில் ஒரு முன்னணி தளபதியாக இருந்து அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்றவர். சிங்கள இனவெறியர்கள் நடத்திய இனப்படுகொலை என்னும் அந்த பேர் அவலத்தை சித்தரிக்கும் வகையில் தஞ்சை அருகே நிறுவப்பட்டிருக்கிற முள்ளிவாய்க்கால் முற்றம் என்னும் நினைவிடத்தை கட்டமைப்பதில் பெரும்பங்கு ஆற்றியவர். தனது கடைசி மூச்சு வரையில் தமிழ் தமிழ் என்றும் தமிழ் ஈழம் என்றும் பேசிக்கொண்டே இருந்த ஒரு தமிழ் தேசிய போராளியை தமிழ் சமூகம் இழந்து நிற்கிறது. உலகத் தமிழர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு கலைஞர். அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், தமிழ் தேசிய பற்றாளர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சோப விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தமிழ் தேசிய போராளி ஓவியர் வீரசந்தானத்திற்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.